முதல்ல சொன்னது வந்து 26 தேர்தல் ஒரு வீழ்ச்சி தான். அதுக்காக முற்றிலும் வந்து நாம் தமிழர் என்ன ஒழிஞ்சா போச்சு. ஒரு 4% பேர் வாக்களிக்கிறாங்க. உறுதியாக தமிழ் தேசிய அரசியல்ல நிற்கிறாங்க. இல்லை, நான் விஜயோடைய கேட்குறேன் அப்படின்னா, ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு அதனுடைய குறை வரும்போது கொஞ்சம் ஒரு லேக் இருக்குல்ல, அதனால நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு ஏற்கனவே ஆரம்பித்து நீண்ட காலமாக பயணிக்கிற ஒரு கட்சின்னா அது வேற. ஒரு புதிதாக ஆரம்பித்து ஏற்கனவே ஆதித்தனார் ஆரம்பித்திருந்தாலும் கூட அது இன்றைக்கு அது ஒரு புதிய கட்சி. அதை வழி நடத்தி கொண்டு போகும்போது ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதற்கு மத்தியில் புதுசாக வந்தவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இல்லை, அதை தான் புதிதாக வந்தவர் திரை கவர்ச்சி, திரை பிம்ப அரசியலில் அவங்க அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க. அந்த பிம்ப அரசியல் முன்னாடி 5 பைசா வந்து வாக்குக்கு பணம் கொடுத்து அப்படி எந்த பணமும் செலவு பண்ணாமல் நாம் தமிழர் இந்த இடத்த தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. ஆனால் இதுக்காக பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து இதில் போட்ட வந்து ஒரு முதலீடு செய்த பெரிய தலைகள் திமுகவும் அதிமுகவும் படுதொலியை அடைஞ்சிருக்காங்க. இப்போ யாருக்கு இது வந்து வீழ்ச்சி அப்படின்னா அதை வந்து நாம் தமிழருடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் தமிழருக்கு ஒரு சிறு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு. அது ஒரு தேர்தல் கணிப்பில், தேர்தல் களத்தில் இது ஒரு ஒரு அரசியல் யுத்தம். இந்த யுத்தத்தில் நம்ம சில காய் நகர்த்துக்களை செய்யணும். அதை செய்யாமல் விட்டுட்டாங்க. நம்ம அதை சொன்னோம். அது வந்து தனித்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது வந்து இல்லை. அது விஜய்க்கு நடந்துச்சேன்னா விஜய்கிட்ட அந்த திரை பிம்பம் இருந்துச்சு. அவர் ஏற்கனவே வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டார்.